ஃபாத்திமா, இன்னைக்கு ஆயிஷா மிஸ் நம்மளுக்கு ஏதோ கிராஃப்ட் கிளாஸ்ன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் ஆமாம், எங்கள் சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்லேயும் ஏதோ பெரிய கிராஃப்ட் கிளாஸாக போட்டிலாம் வைக்க போகிறாங்களாம். ஐயோ அப்படியாப்பா, அப்போ சூப்பராக இருக்க போகுது, ஜாலியாக இருக்கும். இதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ? பேசாம விளையாடுறத விட்டுட்டு படிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்களா? இப்படி விளையாடுறதுக்காக சொல்லி தருவாங்க. நம்மளோட டைம்லாம் வேஸ்ட் ஆகுச்சு. இன்னும் இவ விளையாடுற கிளாஸ் தானே நல்லா இருக்கும், இவ என்ன படிக்கிற பத்தியே பேசிட்டு இருக்கா? ஏன் இந்த பிள்ளைங்க பேசியிருந்ததை கேட்டியாச்சா நீ? இன்னைக்கு என்னமோ ஆயிஷா மிஸ் கிராஃப்ட் கிளாஸா சூப்பரா இருக்கும், எப்படா ஓபி அடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆடாத ரவி, அடுத்து அவர் தமிழ் மிஸ். சரி சரி போல, அதவே பேசிக்கிட்டு இருக்காது, அந்த அம்மாவை எதுக்கு ஞாபகப்படுத்துற? நிலா, இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் ஆயிஷா மிஸ் வைக்கிற டெஸ்ட்ல எப்படியாச்சும் பாஸ் ஆயிடணும். குட் மார்னிங். குட் மார்னிங் பசங்களா, உட்காருங்க. என்ன பசங்களா, குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம்க்கு அடுத்து இப்போ தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். உங்களெல்லாம் பார்த்ததெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நல்லா நிறைய பிள்ளைங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களா, நியூ மெம்பர்ஸ்லாம்? சரி, நான் கிராஃப்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, அதை ஆரம்பிச்சிருவோமா? மிஸ், எனக்கு ஒரு டவுட் மிஸ். என்னம்மா சொல்லு, இதை வந்தாலும் கேளு, நான் சொல்கிறேன். கிளியர் பண்ணலன்னு டவுட்டை. இல்லை மிஸ், படிக்கிறதுக்கு தானே ஸ்கூலுக்கு வரோம், நீங்கள் எதுக்கு கிராஃப்ட் கிளாஸ் அது இதுன்னு நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்குறது கரெக்டு தாம்மா, ஆனால் நீங்கள் படிக்கிறது ஜூனியர் கிளாஸஸ் தானே. உங்களுக்கு ஹையர் செகண்டரி அந்த மாதிரி போனால் தான் ஸ்டடீஸ் நிறையா இருக்கும். இப்போல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி வைப்போம் அடிக்கடி கேம்ஸ்லாம். ஓகே மிஸ், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்களோ? இவங்க பாத்தியா சாலினி, அந்த பிள்ளைக்கு திமிர பத்தியா மிஸ்டே எப்படி கேட்குதுன்னு, கிராஃப்ட் கிளாஸ் வேணும்னு. அதை ஒன்றை வச்சுதே நம்மெல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் பாடம் நடத்தியே கொண்டுருவாங்க. இல்லாட்டி அவங்க கவலை அவங்களுக்கு ரவி, உன் கவலை உனக்கு. படிக்கிறது எப்படியாச்சும் உனக்கு எஸ் ஆயிடணுமே. சரி பசங்களா, சரி எல்லாமே பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம கிராஃப்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சின்ன போட்டியும் கூடவே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்துறேன். சரியா? அதுக்கப்புறம் பெஞ்ச்லாம் அரேஞ்ச் பண்ணி போடுங்க, நம்ம அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, நான் அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன். ஷாலினி, ரவி, மீனா, ஓகே. எல்லாமே சொல்லிட்டேன்னா பிரியா, அப்புறம் நீலா. ஓகே, சரி பசங்களா, எல்லாமே பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்களா? நான் அந்த திங்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்படிலாம் இல்லைப்பா, கிராஃப்ட் கிளாஸ் சூப்பராக இருக்கும், நீ வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். என் கையை விடு, தேவையில்லாமல் என்னை டச் பண்ணிக்கிட்டு இருக்க, வேலை வச்சுக்காத. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அம்மாடி, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்ப்பா. சாரி உன்னை தொட்டதுக்கு. இப்படி பண்ணுது இந்த பிள்ளை. என்ன பசங்களா, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஓகே, 2 டீமாக பிரிஞ்சிட்டிங்க போல். நீங்களே உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயே சேர்ந்துருக்கீங்க போல். ஓகே, அப்படி இருந்தால் தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா இது பண்ண முடியும், கேம்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு நான் கொண்டு வந்த ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. இதெல்லாம் க்ளே தான், வேறு ஒன்றும் இல்லை. பாலிமர் க்ளே சொல்லுவாங்கள்ல, அந்த க்ளே தான் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் கூட சேர்ந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். சரியா? இங்கே நல்ல கலராக க்ளேஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஜாலியாக ஃபன்னாக இருக்க போகுது. சரியா? மிஸ் பண்ணிடாமல் நல்லா உங்களோட டேலண்ட்ஸ்லாம் காட்டுங்க இதில். ஓகேவா? ஐயா சூப்பரே, இன்னைக்கு நல்லா நம்மளோட டேலண்ட்லாம் காட்டிட வேண்டியதா மீனா? சரி, இந்தாங்க, நான் 2 டீம்ஸ்க்குமே நான் பிரித்து கொடுக்குறேன். ஒரு கலராக நான் பிரித்து கொடுக்குறேன். இந்தாங்க, அதை வச்சு என்ன மெத்தடில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இருங்க, எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே பிரிச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தலைப்பு எடுத்து அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீமு, அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு மெயின் கண்டிஷன் என்னென்னா,
ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி பண்ணிங்கன்னா அதை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஏதாச்சும் ஒன்று தான் கவுண்டில் எடுத்துக்குவேன். நீங்கள் கடைசியில் யார் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் வின்னு. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க பிள்ளைங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரௌன் கலர்லேருந்து எடுப்போம். ப்ரௌன் கலர் கிளேலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் செய்வோம். ஓகேவா? ரவி ஹெல்ப் பண்ணுறா, நீ பாட்டுக்கு நிற்காம. சரி, நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌன் கலர் கிளேலேருந்து எடுத்து சூப்பராக இருக்குது பிள்ளைங்களா, அது விளாட்றதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன். சரி ரொம்ப விளையாடாமல் நம்ம செஞ்சிடும், இல்லாட்டி டைம் முடிஞ்சிட போகுது. சரி, இந்த ப்ரௌன் கலர் கிளேலேருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு சாக்லேட் செய்வோம். சரியா? டைரி மில்க் சாக்லேட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாக்லேட் செய்வோம். அதுக்கு சாக்லேட்டுக்கு நைஃப்லாம் கொடுத்துருக்காங்க மிஸ்ஸு, பிளாஸ்டிக் நைஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அழகாக இந்த மாதிரி சாக்லேட்டில் டீட்டெயில்ஸ்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து வந்து ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிடுவோம். பிங்க் கலர் எடுத்து பிங்க் கலரில் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர்லேயே கொஞ்சம் எடுத்து இது வந்து ஒரு கப் கேக் மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ஒரு கப் கேக் மாதிரி அந்த கப்பு மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்டிக் எடுத்து பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து வச்சோம்னா கப் மாதிரி ஆயிரும். ஓகே, இது கப் மாதிரி இருக்கா. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீமு இந்த க்ரீம்லாம் இருக்கும்ல, அது மாதிரி வந்து அந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நல்ல கப் ஷேப்பு கொண்டு வந்துக்குருவோம். சரிங்களா? நல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்தாதே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கப் ஷேப்பை நல்லா கொண்டு வந்துக்குருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஸ்கிரீம் மாதிரி அந்த பிங்க் கலர் இப்போ வந்துருச்சு. இதுங்க அந்த பிங்க் கலரை அது மேலே வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன கப் ஷேப் அவ்வளோ வர மாட்டேங்குது. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நல்லா தான் இருக்குது. சரி, இதை வந்து பிங்க் கலர் வந்து ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வருவோம் நம்ம. சரியா? க்ரீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வருவோம். ஐடியா வந்துருச்சு எப்படின்னு. சரி இருங்க, இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது. வா, சூப்பராக இருக்குது மீனா நீ செஞ்சது. சரி ஃபாத்திமா, நீ ஒன்று பண்ணுறியா? சரி நான் ஒன்று பண்ணுறேன் மீனா. சரி, நான் என்ன பண்ணலாம்? சரி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நான் அதை பண்ணுறேன். 2 கலரில் இப்போ நான் ஒரு பண்ண போகிறேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ப்ளூவில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சரியா? பிங்க் எவ்வளோ இருக்கோ அதே சைஸில் ப்ளூ எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக பண்ணிடுவோம். நீளமாக சுருட்டி நல்லா தேய்ச்சிட்டோம்னா நல்லா நீளமாக கயிறு மாதிரி கிடைக்குமா? அதை ரெண்டையுமே வச்சு நம்ம ஜடை பின்னுவோம்ல, அதே மாதிரி அப்படியே சுற்றிட்டே வரணும். அப்படி சுற்றிட்டே வந்தோம்னா இது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னென்னு. கரெக்டு, மேஷ்மெல்லோஸ் தான். மேஷ்மெல்லோஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுதான் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா மேஷ்மெல்லோஸ் அழகாக இருக்கா? 2 இருக்கட்டும், பெருசாக இருக்கும் மேஷ்மெல்லோஸ். ஃபாத்திமா 2 இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கடி. சரி விடுமினா, ஒன்று எப்படி பண்ணுறது? நீளமாக இருக்கும்ல. சரி விடு, அதுக்கு பதிலாக நம்ம வேறு எது நிறைய பண்ணிடுவோம். சரி விடுங்களா, நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஐஸ்கிரீம் பண்ணுறேன். உங்களோட அழகாக பண்ணுவேன். நான் ஒரு குச்சி ஐஸ் பண்ணுறேன். ப்ளூ கலரில் அழகாக இருக்கும் குச்சி ஐஸு. குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஓகே, அந்த குச்சிக்கு என்ன பண்ணலாம்? குச்சிக்கு என்ன பண்ணுறது? சரி, அந்த ப்ரௌன் கலரில் தான் வச்சுருக்கோம் முன்னக்களே, அதுலேருந்து குச்சிக்கு ரெடி பண்ணிக்கிடுவோமா? ஓகே சரி, கொஞ்சோன்னு எடுத்து அந்த குச்சிக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். குச்சி மாதிரி செஞ்சு அழகாக வந்துருச்சா? சரி, இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டு. சரி, இப்போ குச்சி மாதிரி இருக்கு, சூப்பரே. ஓகே, இது இருக்கட்டும், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கரெக்டு. அடுத்து வேறு ஏதாச்சும் பண்ணலாமா? வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஷாலினி, நீ ஏதாச்சும் பண்ணு. சரிடா, நானே ஏதாச்சும் பண்ணுறேன். என்ன யோசிக்கலாம்? சரி, ஆமாம், யோசிக்கிட்டே இரு நீ ஷாலினி. இது ரவி, யோசனை வந்த பின்னாடி தானே செய்ய முடியும். சரி இருங்க, நான் ஒன்று திங்க் பண்ணிட்டேன். இருங்க, ஒரு லைட் பிங்க்கில் எடுத்து ஒன்று பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, ப்ரௌன் கலரில் கொஞ்சம் எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிடுவோம் கையிலே வச்சு. அதை நல்லா அப்படியே ஷேப் ஆக்கிட்டு தின்ன நல்லா ரோல் பண்ணிட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்தோடனே இப்படி கோன் மாதிரி பண்ணணும். ஷாலினி, நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு. கோன் ஐஸ் தானே பண்ண போகிற? ஆமாண்டா,
அந்த கோன் ஐஸ் மாதிரி பண்ணுறதுக்கு முள்ளுக்குள்ளே வந்து அந்த பிங்க் கலர் க்ரீம் அழகாக இருக்கா. சரி க்ரீம் மாதிரி வந்துருச்சா, இதுதான் என்னோடய ஸ்டைலில் கோன் ஐஸ். சரி எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் இதுவே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிங்க் கலர் மீதி இருக்கே, சரி இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிறோம். சரிண்ணா. பிள்ளைங்களா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அது கொடுங்க. நான் பண்ண ஐஸில் ஒரு டெக்கரேஷனை போட்டு விட்றேன். அப்படியே அந்த க்ரீம் ஒழுகிற மாதிரி ஒரு டெக்கரேஷனை போட்டு விட்றேன். ஐயோ, நான் நினச்ச மாதிரி வரலையே. சரி சரி இருக்கட்டும் விடுங்க. இப்போ ஐயோ, அதுக்கு முதல் இருந்தது நல்லா தான் இருந்துச்சோ. சரி சரி இருக்கட்டும். என்ன இதுக்கு இல்லாமல் மார்க் கொடுக்க போகிறாங்க? எத்தனை பண்ணியிருக்கோமோ அதுக்கு தானே மார்க் கொடுக்க போகிறாங்க. சரி சரி விடுங்க, இது இருக்கட்டும். சரி இப்போ நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம்? இந்த பிங்க் கலரையும் நல்லா ரவுண்டாக பண்ணி அங்கே ஓரமாக வச்சு விட்ருவோம். சரியா? அது ஏதோ ஐஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி விட்ருவோம் மிஸ்ஸை. அவங்க பண்ணிட்டாங்க நிலா, அங்கே பாரு எல்லாமே பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம தான் இன்னும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கவே நேரம் முடிஞ்சிருச்சு. சரி வா நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஏன் புதுசாக வந்த பிள்ளை, நீ எதுவுமே பண்ண மாட்டியா? நீயும் ஹெல்ப் பண்ணால் வேகமாக முடிச்சிடலாம்ல. நீ எதுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேற? நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு ஸ்டடீஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்க. சரி சரி ரொம்ப தான் பண்ணுறேன், போ நாங்களே பண்ணிக்கிறோம். வா பிரியா நம்மளே பண்ணிப்போம். சரிடி நிலா வெண்ணிலா நம்மளே பண்ணிப்போம். சரி ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு பண்ணலாம். நம்ம ஃப்ரூட்ஸில் பண்ணலாம். நம்ம எல்லாமே ஆரஞ்சு வந்து 2 இருக்கட்டும். இன்னொன்று கூட அரேஞ்ச் பண்ணி விடுவோம், நிறைய வந்துடும்ல. நிலா, மிஸ் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நிறைய ஒரே மாதிரி பண்ணால் ஏதாச்சும் ஒன்று தான் கவுண்ட் பண்ணுவேன், மற்றது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துக்குருவோம் நிலா, சொல்லி சமாளிச்சுக்கிறான் மிஸ்டர். நம்ம மிஸ் தானே, அதெல்லாம் பார்த்துக்குருவாங்க. இப்படிலாம் பண்ணாதான் நிறைய கிடைக்கும். அவங்கள பாரு, அவங்க எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அதே மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ரூல்ஸ் எல்லாம் மீறிக்கலாம். நம்ம வச்சுருக்கிறது தான் ரூல்ஸு. சரி என்னமோ பண்ணுங்கப்பா. சரி இருங்க, அந்த ஆரஞ்சஸ்க்கு மேலே வந்து ஒரு இது மாதிரி போட்டு அந்த க்ரீன் கலர் வச்சுருவோம். அப்போ தான் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? ஓகே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு விளாடுங்க, ஓகேவா? சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விளாட்றதுக்கே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். சரி 2 ஆரஞ்சு செஞ்சாச்சு. ஆரஞ்சு மட்டும் இருக்கு, ஆனால் அதுக்கு வந்து ஒரு லீஃபை கூட காணாமே. சரி பிரியா, 2-3 லீஃப் மட்டும் செஞ்சு அது மேலே வச்சு விட்றியா? சரி நிலா, அப்போ நீங்கள் 2 பேரும் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள். அந்த லீஃப் நான் செஞ்சு வச்சு விட்றேன். பாருங்கள் குட்டி குட்டி அழகாக இருக்கா? சூப்பராக செய்வேன் நான் லீஃபு. வச்சுட்டேன்னா வேகமாக செஞ்சு வச்சு விடு பிரியா. நீ ஒரு லீஃப் செய்கிறக்கே ஒரு நாள் ஆயிரும் போட. பேசாமல் இருங்கப்பா, செய்ய வேணாமா? சரி சரி, அடுத்து இன்னும் 2 லீஃப் மட்டும் வச்சு விடுவோம். ஒரு ஆரஞ்சுக்கு மட்டும் வச்சா போதும், அதெல்லாம் மற்றதெல்லாம் மிஸ் பார்க்க போகிறாங்க. ஒரு ஆரஞ்சுக்கு மட்டும் வச்சு விட்றேன். சரி இன்னும் ஒரு லீஃப் செஞ்சு ஒரே ஒரு ஆரஞ்சுக்கு மட்டும் வச்சு விட்ருவோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஐயோ நேரத்துக்கு வரவே வராது லீஃபு. ஐயோ நம்ம வேறு செய்கிறோன்னு சொல்லிட்டோமே, நம்மளை வேறு பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நல்லா வா, நல்லா வந்துடு லீஃபு. சரி சரி போதும், செலவு இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு. நம்ம என்ன கேட்க போகிறாளுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதவே லீஃப்னு சொல்லி வச்சு விட்ருவோம். சரி ஆரஞ்சு மாதிரி அழகாக இருக்கே. சரி போதும், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருவோம் லீஃபில். இன்னும் ஒரு ஃப்ரூட் செய்யவே செய்யவே இவ்வளோ நேரம் ஆக்குறாளுங்க. இன்னும் நிறைய செய்யணும், அப்போ தான் வின்னாக முடியும். இவள்களை வச்சு வின்னே ஆக முடியாது போல். பிரியா, நீ இன்னுமா செஞ்சுட்டு இருக்க லீஃப்? ஆமாப்பா, வெயிட் பண்ணுங்க, செய்ய வேணாமா? லீஃப்னு சொன்னால் வந்துடுமா? செய்யணும்ல, அதை வெயிட் பண்ணுங்க, நான் தான் செஞ்சிட்ருக்கேன்ல. ஐயோ இது என்ன மக்கர் பண்ணுது. சரி போ, தொலைஞ்சு எப்படியாவது இருந்துட்டு போகுது. அடுத்து வந்து இன்னொரு லீஃப் செய்யலாமா? வேணாம் விடுங்க. இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. நிலா வெண்ணிலா, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. இதில் கூட உனக்கு ஒன்றுமே தெரியாது பிரியா, நாங்களே பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு க்ரீன் ஆப்பிள் மாதிரி பண்ணிடுவோம். க்ரீன் ஆப்பிள் மாதிரி ஷேப்பில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே 3 ஆரஞ்சஸ் வச்சுருக்கோம்,
அதுக்கப்புறம் இது ஒன்று க்ரீன் ஆப்பிள். அப்போ மொத்தம் 4 ஆயிடுச்சு. அவங்களே 4 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேயே 4 ஆயிடுச்சுல. அப்போ இன்னும் 2-3 பண்ணோம்னா நம்ம தான் வின் ஆயிடுவோம். இருங்க, ரெட் கலரில் வந்து என்ன பண்ணலாம்? ரெட் கலரில் ஸ்ட்ராபெரி பண்ணலாம். நம்ம ஸ்ட்ராபெரி தான் அழகாக இருக்கும். ரெட் கலர் ஸ்ட்ராபெரி பண்ணிடுவோம். கொஞ்சம் பெருசாக 2 பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு மொத்தம் 6 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு நம்ம தான் வின் ஆகும். எப்படியா இருந்தாலும் அந்த மீனா மூஞ்சியில் கறியை பூசணும். மீனா, ஃபாத்திமா, ரவி, ஷாலினி மூஞ்சியில் கறியை பூசணும். அதனால் நம்ம வந்து 2 ஸ்ட்ராபெரி மாதிரி பண்ணிடுவோம். இருங்க, ஸ்ட்ராபெரி மாதிரி நல்லா ஷேப் பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரிக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. ஞாபகம் வந்துடுச்சு. ஸ்ட்ராபெரிக்கு என்ன மிஸ் ஆகுது? பிரியா, உனக்கு தெரியுமா என்ன மிஸ் ஆகுதுன்னு? ஸ்ட்ராபெரிக்கு என்னப்பா மிஸ் ஆக போகுது? நீங்கள் செய்கிற ஸ்ட்ராபெரி மாதிரியே இல்லை முதல்ல. பிரியா, ஷட் அப் யுவர் மவுத். உடனே என்ன சொல்லிடுவீங்க? ஞாபகம் வந்துடுச்சு. ஸ்ட்ராபெரிக்கு அந்த டாட்ஸ்லாம் இருக்கும்ல வெளியில், அதுதான் மிஸ் ஆகுது. அதெல்லாம் வச்சா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும் சூப்பராக. சரி, அதுமெல்லாம் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, இது மாதிரி வச்சு விட்ருவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ராபெரி கலர் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஓகே, என்ன பரவாயில்ல. ஸ்ட்ராபெரிக்கு ஒரு லீஃப் வச்சு விட்ருவோம். என்ன எல்லாத்தையுமே கீழே விழுந்துட்டுருக்கு? பிரியா, அதெல்லாம் நீ எடுத்து வைக்க மாட்டியா? நீங்கள் தானேப்பா என்ன எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா பிரியா? சரி விடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு இல்லை. ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன பசங்களா, எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க போல். சரி, நான் இப்போ பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ டீம் க்ரீன் ஆப்பிள் 1, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியில் 2 செஞ்சுருக்கீங்க. 1 ரிஜெக்ட் ஆயிரும், 1 தான் கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, அடுத்து வந்து ஆரஞ்சில் 3 செஞ்சுருக்கீங்க. ஏதாச்சும் 1 தான் நான் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் செஞ்சது எத்தனைன்னா டோட்டலி 3 தான் பண்ணியிருக்கீங்க. 3 வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிரும் நான் சொன்ன ரூல்ஸ் படி. ஓகே, பி டீம் வந்து 2 வந்து சேமாக இருந்தால் 1 தாம்மா எடுத்துப்பேன். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. இது என்ன, நீங்கள் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஓகே, 1 2 3 4 5 6 பண்ணியிருக்கீங்களா? ஓகே, அந்த 1 டிஸ்குவாலிஃபை பண்ணால் 6 மொத்தம். நீங்கள் 3, நீங்கள் 6. ஏ டீம் 3, பி டீம் 6. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வின்னர் யாருன்னு. பி டீம் தான் வின்னர். ஐயா ஜாலி, நம்ம வின் பண்ணிட்டோம். எனக்கு எப்பயோ தெரியும் நீங்கள் தோற்று தான் போவீங்கன்னு. என்னப்பா இப்படி சொல்கிற? நீயும் ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம இந்நேரம் ஜெயிச்சிருக்கலாம்.